திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் நடிகர் ராகவா லாரன்ஸ் போட்டியிடுவார் என தகவல் பரவியது. இதனிடையே ராகவா லாரன்ஸ் வெளியிட்ட வீடியோ பதிவில் அரசியலுக்கு வரவுள்ள தனது விருப்பத்தை அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள மற்றும் ஒரு வீடியோவில் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் முதலமைச்சர் விஜய் நிறுத்தும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எல்லாரும் சந்தோஷமா கூப்பிட்டீங்க, அன்பா கூப்பிட்டீங்க. உங்க அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசுல இருக்கிறத நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க வரணுமா, நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல.